ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அடிக்கடி கோவிலுக்கு போவான். கடவுள வேண்டுவான். அதுக்கப்புறமா காட்டுக்கு போய் விறகுலாம் வெட்டிட்டு வருவான். அந்த விற்பனையில ஓரளவுக்கு அவனுக்கு வருமானமும் வந்தது. கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த மாதிரி காட்டுக்கு விறகு வெட்ட போனான். அப்போ ஒரு நரிய பார்த்தான். அந்த நரிக்கு முன்னங்கால் 2மே இல்ல. ஏதோ விபத்துல அது இழந்திருக்கும் போல. அது பாட்டுக்கு ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருந்தது. இத அவன் பார்த்தான். அப்போ அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். இந்த நரிக்கு 2 காலுமே இல்ல. அப்படி இருக்கிறம்போது, இது எப்படி வேட்டையாடி தன்னோட பசிய போக்கிக்க முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அப்படி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, அந்த பக்கமா ஒரு புலி வந்தது. அத பார்த்த உடனே இவன் ஓடி போய் ஒரு மரத்துக்கு மேல ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த புலி என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு மான அடிச்சு இழுத்துட்டு வந்தது. அத சாப்பிட்டது. அது சாப்பிட்டது போக மீதிய அங்கேயே விட்டுட்டு போயிடுது. புலி போனதுக்கு அப்புறமா அந்த கால் இல்லாத நரி மெதுவா நகர்ந்து வந்தது. மிச்சம் இருந்த சாப்பாட்ட திருப்தியா சாப்பிட்டது. இத மரத்துக்கு மேல இருந்து அவன் கவனிச்சான். இப்போ அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். இந்த 2 காலும் இல்லாத ஒரு வயசான நரிக்கே ஆண்டவன் சாப்பாடு போடுறான். அப்படி இருக்கும்போது, தினமும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுற நமக்கு போடாம விட்டுருவானா என்ன? நமக்கு கடவுள் பக்தியும் அதிகமா இருக்கு. நாம எதுக்கு அனாவசியமா வெயில்லயும், மழையிலயும் நனைஞ்சு கஷ்டப்படணும்? எதுக்காக வேர்வை சிந்தணும், விறகு வெட்டணும் அப்படின்னு யோசிச்சான். அதுக்கப்புறமா அவன் காட்டுக்கு போறதே இல்ல. கோடாரிய தூக்கி எறிஞ்சிட்டான். பேசாம ஒரு மூலையில உட்காந்துட்டான். அப்பப்ப கோயிலுக்கு போவான். கடவுள் நம்மள காப்பாத்துவாரு. அவரு நமக்கு சாப்பாட்ட கொடுப்பாரு அப்படின்னு நம்பினான். கண்ண மூடி உட்காந்துட்டான். கோயில் மண்டபத்துல ஒரு தூண்லயே சாஞ்சுட்டு உட்காண்டிருந்தான். நாள் போய்க்கிட்டே இருந்தது. அவனுக்கு சாப்பாடு வந்த பாடும் இல்ல. அவன் பசி தீர்ந்த பாடும் இல்ல. பசியால வாடி போயி, உடம்பும் இளைச்சு போய் எலும்பும் தோலுமா ஆயிட்டான். ஒரு நாள் ராத்திரி நேரம். கோயில்ல யாருமே இல்ல இவன தவிர. ஆண்டவா! என்னுடைய பக்தியில உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் இப்படி பட்னியா கிடந்து சாகுறேனே! காட்டுல இந்த புலிக்கு கூட நீ சாப்பாடு போட்டியே! அத பார்த்துட்டு தான நான் இங்க வந்தேன். என்னை இப்படி தவிக்க விட்டுட்டியே! இது நியாயமா? அப்படின்னு கேட்டான். கடவுளும் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. "முட்டாளே! நீ பாடம் கத்துக்க வேண்டியது நரிக்கிட்ட இல்ல, அந்த புலிகிட்ட" அப்படின்னு சொன்னாராம். இதே மாதிரி தான் நாமளும் வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல தவறான பாடங்கள படிச்சுடுறோம். சரியா படிச்சாலும் தப்பா அர்த்தம் பண்ணிக்கிறோம். அதனால தான் வாழ்க்கையில நெறைய குழப்பங்கள சந்திக்க வேண்டியிருக்கு.